அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதம்பம் சாம்பார் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். கதம்ப சாம்பார் வேற ஒன்றும் இல்லை, நார்மல் சாம்பாராட்டம் தான். எல்லா காயும் போட்டு வைக்கிறதா கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வாங்க 2 டம்ளர் தண்ணி குக்கரில் வச்சாச்சு, கொதிக்கட்டும். துவரம்பருப்பு 150 கிராம் கழுகி வச்சுருக்கோம். இந்த பருப்பை அதில் கொட்டிக்கலாம். நீங்கள் எப்போதும் குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு விசில் விடுவீங்களா? நான் அப்படி விட மாட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கணும். வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாகணும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கோழி அவரைக்காய், கத்திரிக்காய், மிளகு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நறுக்கி கதம்ப காயாட்டை நறுக்கி வச்சுருக்கிறோம். இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது காலம்புற அவசரமாக வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு குக்கரில் பருப்பை வச்சு காய் அந்த சைடு நல்லா வதக்கி விட்டு குக்கரில் கொட்டி ஒரு விசில் வந்தோடனே இறக்கி விட்டோம்னா 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிரும். இறக்கி விட்டு தாளித்து விட்டுடலாம். அதுலேயே புளியெல்லாம் ஊற்றி விட்டுடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு காலம்புற அர்ஜென்ட்டாக உள்ளவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக புளி. இப்போ வாங்க மூடி வச்சு குழம்பு கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். தாளிப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து கொட்டிடலாம். இப்போ கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னடா எண்ணெய் சட்டியில் வதக்கினாலே குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சட்டி பத்தலைங்க, அதனால் குக்கரில் மாற்றியாச்சு.
மாற்றி கொதிக்க வச்சாச்சு. ஏன்னா காய் நிறைய இருக்கனால இது கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதனால் குக்கரில் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல, இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ சூடான சுவையான கதம்பம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.